வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய தினம், இன்றைய நாள் டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி சனிக்கிழமை, குரோதி வருடம் கார்த்திகை மாதம். கார்த்திகை மாதத்தில் இது 22ஆம் திருநாள். இன்றைய நட்சத்திரம் அவிட்டம். மதியம் 3:33 வரை. அதன்பின் சதயம். திதி வளர்பிறை. ஷஷ்டி காலை 9:22 வரை. அதன்பின் வளர்பிறை. சப்தமி. யோகம் சித்த அமிர்த யோகங்கள். சந்திராஷ்டமம் கடகராசிக்காரர்களுக்கு. இன்றைய தினத்திற்கான ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 வரை. குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம் காலை 10:30 முதல் நண்பகல் 12 வரை. மாலை 5 மணி முதல் 7 வரை. இன்றைய கிரகநிலை: ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சூரியன் புதன், மகரத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சனி சந்திரன், மீனத்தில் ராகு. மேஷராசிக்காரர்களுக்கு நன்மையான நாள், நன்மைக்குரிய நாள். 11க்குடைய கிரகம் 11ஆம் இடத்தில் வலுவாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் சந்திரனும் அங்கே வந்து இணைகிறார். சந்திரன் சனி இணைவு உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல. வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள் வரும். வெளிநாட்டுக்காரர்களால் தன ஆதாயம் பெறக்கூடிய ஒரு நேரம். உங்களுடைய சொல்வாக்கு செல்வாக்கு உயரக்கூடிய நேரம். வெற்றிக்கான நல்ல நாள். ரிஷபராசிக்காரர்களுக்கு 2-5 கிரகம் தொடர்ந்து உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் அமர்ந்து குருவால் பார்க்கப்படுவதால் இப்போது உங்களுடைய நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். உங்கள் குடும்பம் அமைதியாக இருக்கும். திருமணமான இளம் வயது தம்பதியருக்கு இப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய நேரம். நிறைய பேருக்கு இப்போ ட்வின்ஸ் பிறக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சிறப்பான நாள். மிதுன ராசிக்காரர்களுக்கு உத்தியோகம், தொழில் சார்ந்த முயற்சி எல்லாமே வெற்றி அடையக்கூடிய ஒரு நேரம். ஏற்றுமதி இறக்குமதி லாபத்தை தரும். பழைய கடன் இப்போது செட்டில்மெண்ட் ஆகும். அதாவது உங்களுக்கு ஏதோ ஒரு பணம் வரும். அந்த கடனை நீங்கள் இப்போது பைசல் பண்ணக்கூடிய ஒரு நேரம். நிறைய சில்லறை கடன் இருந்ததுன்னா, ஒரு பணம் பெரிய தொகை வந்ததுன்னா அதை நீங்கள் இப்போ செட்டில் பண்ணலாம். இப்போ செட்டில்மெண்ட் ஆகிறதுக்கான நேரம். இப்போது வருமானம், இரட்டிப்பு வருமானம் வருவதற்கான நேரம். யோகமான தினம். கடகராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டம தினம். உங்கள் ராசி அதிபதி 8ஆம் இடத்துல சனி பகவானோட ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கக்கூடிய சனி பகவானோடு இணைந்திருக்கார். பொதுவாகவே சனி பகவான் 8ஆம் இடத்துல இருந்தாலே குழப்பங்கள். அதில் ராசி அதிபதி சந்திரனும் அங்கே போய் இணைவதால் இது சில தோஷத்தை உண்டு பண்ணும். கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாக இருக்கணும். என்ன தோஷம்? ஜலதோஷம் கூட பிடிக்கும். ஏன்னா குளிர்ச்சியான கிரகத்தோட சந்திரன் அப்படிங்கிற ஒரு நீர் தத்துவம் உள்ள கிரகம் 8ஆம் இடத்துல சேர்றதுனால இன்றைக்கி ஜலதோஷம் பிடிப்பதற்கும் வாய்ப்பு உண்டு. கவனம், எச்சரிக்கை தேவை. சிம்ம ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. உங்களுடைய குடும்பத்தார், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் இவங்களோட ஏதாவது ஷாப்பிங் போனீங்கன்னா உங்கள் பேக்கெட் காலியாகும். அது மாதிரியான ஒரு அமைப்புக்கான நேரம் இது. பழைய நண்பர்கள், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு, ஸ்கூல் டேஸ் ஃப்ரெண்ட்ஸு, இந்த மாதிரி யாராவது உங்களை இப்போ தொடர்பு கொள்வார்கள். ஏதாவது சினிமா போகணுன்னு பிளான் பண்ணிங்கன்னா உங்கள் வேலெட்டு தான் காலியாக போகுது. அது மாதிரியான ஒரு நேரம். இருந்தாலும் சந்தோஷமயமான நாள். கன்னி ராசிக்காரர்களுக்கு யோகமான தினம், நல்ல நாள் இது. உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் இப்போது முடிவுக்கு வரும். உங்களுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வு கிடைக்கக்கூடிய நேரம். நிறைய பேருக்கு கோர்ட்டு கேஸு வழக்கு இந்த மாதிரி இருந்தவங்களுக்கெல்லாம் இப்போ வந்து அதில் ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுற அளவில் உங்களுக்கு சில சாதகமான செய்திகள், சாதகமான நிகழ்வுகள் நடக்கும்.
அவுட் ஆஃப் கோர்ட்டு கூட சில பேர் பேசி ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க. அதனால் இப்போ ரொம்ப நாளாக இழுத்துக்கிட்டு இருந்த கேஸ் எல்லாம் ஒரு நிலைக்கு வரும். இது ஒரு நல்ல நாள். துலா ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசி அதிபதி 4ஆம் இடத்தில் இருப்பது சிறப்பு. அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். இந்த சனி பகவானும் சுக்கிர பகவானும் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு கிரகங்கள். கூடவே சந்திரனும் இன்றைக்கி அங்கே இருக்கார். அதனால் அதிக அளவில் நன்மை நடக்கும். குடும்பம் அமைதியாக இருக்கும். குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும். நன்மைகள் பல விதத்தில் நடக்கக்கூடிய ஒரு யோகமான நாள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தொடர்ந்து குரு பகவான் 2 மற்றும் 5ஆம் இடத்திற்கு அதிபதியான குரு பகவான் தொடர்ந்து உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்து உங்கள் ராசியை பார்ப்பது ஒரு விதத்தில் சிறப்பு. 7ஆம் இடத்தில் குரு இருப்பது ஒரு விதத்தில் நன்மை. அதனால் திருமண முயற்சிகள் கை கொடுக்கும். குரு பலம் வந்துருச்சான்னு கேட்பாங்க. குரு உங்களுக்கு பலமாக இருக்கார். 5ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு திரிகோணஸ்தானம். ஒரு திரிகோணாதிபதி கேந்திரம் ஏறினால் அது நன்மை. உங்கள் ராசியை பார்ப்பதால் அது ஒரு பலம். அதனால் உங்களுக்கு இப்போது நிறைய நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. உங்களுடைய செல்வாக்கு உயரும். பப்ளிசிட்டி ஆகும். யாராவது உங்களை பற்றி வெளியே சொல்லி உங்களுக்கான ஒரு பப்ளிசிட்டியை கொடுப்பாங்க. அது போன்ற ஒரு நல்ல நாள். தனுசு ராசிக்காரர்களுக்கு விபரீத ராஜயோகம் ஏற்படக்கூடிய ஒரு நாள். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திற்கு அதிபதி சந்திரன் தன் வீட்டுக்கு 8ஆம் இடத்தில் இருக்கார். அதனால் இப்போ பல நன்மைகள் நடக்கும். நிறைய நல்ல செய்திகள் வரும். சிலருக்கு சகோதர சகோதரிகளால் ஆதாயம் கிடைக்கும். உங்களுடைய ராசிக்கு 12க்குடைய கிரகம், அதாவது ஒரு மறைவு ஸ்தானத்துக்குரிய கிரகம் 8ஆம் இடத்தில். அந்த 8க்குடைய கிரகம் தன் வீட்டுக்கு 8ஆம் இடம். அப்போது இது டபுள் போனஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு கிரகங்கள் வலிமையாக இருக்குது. 12க்குடைய கிரகம் 8ஆம் இடத்தில் நீச்சம் நின்ற ஸ்தானாதிபதி தன் வீட்டிற்கு 8ஆம் இடம். அதனால் இது விபரீத ராஜயோகம். பெரிய அளவில் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய அமைப்பு. நல்ல நாள் இது. மகர ராசிக்காரர்களுக்கு ராசிக்குள் சுக்கிரன் இருப்பது ஒரு யோகம். இதை நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே தான் வரும். சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு எந்த பாவத்தில் எந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் அது நன்மை தான் செய்யும். 7ஆம் இடத்துல இருந்தாலும் நன்மை செய்யும். ராசிக்குள் இருந்தாலும் நன்மை செய்யும். 12ஆம் இடத்துல இருந்தாலும் நன்மை செய்யும். 2ஆம் இடத்துல இருந்தாலும் நன்மை செய்யும். இப்போது 2ஆம் இடத்தில் ஆட்சி பெற்ற சனி பகவானோடு 7ஆம் அதிபதி அமர்ந்து களத்திரக்காரகன் 12ஆம் இடத்தில் அமர்வதால் குடும்பத்தில் சுப விஷயங்கள் நடக்கும். அதில் சுப விஷயம்னு சொல்லும்போது திருமண வைபோகம் நடக்கக்கூடியதுக்கு வாய்ப்பு உண்டு. பலருக்கு இப்போது ஒரு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட், சேலரி ஹைக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. நீங்கள் விரும்பிய இடத்திற்கு மாற்றமும் கிடைக்கும். இடமாற்றமும் உண்டு. நல்ல நாள். கும்பராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் உடம்பு இப்போ அசதியாகவோ சோர்வாகவோ இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் இன்றைக்கி ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. இல்லைனா ஏதாவது சத்துள்ள ஆகாரங்களை சாப்பிடுவது சிறப்பு. நிறைய பேருக்கு கோல்டு அஃபெக்ட் ஆகும். இப்போ இந்த கிளைமேட் மழை நேரம், குளிர் நேரம். அதனால் அது சம்மந்தப்பட்ட உபாதைகளை சந்திக்கலாம். பலருக்கு அடிவயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் நீங்கும். இன்னும் ஓரிரு நாட்கள் இருந்து சரியாயிடும். கொஞ்சம் உடல் நலத்தில் மட்டும் எச்சரிக்கையாக இருக்கணும். உங்களுடைய அன்றாட பணிகளில் எந்த தடை தாமதமும் இல்லை. எல்லாமே சிறப்பாக நடக்கும். உடல் நலம் கவனம். மீனராசிக்காரர்களுக்கு இப்போது ஏதோ ஒரு பெரிய தொகை ஒன்று இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு தேடிக்கிட்டு இருப்பீங்க. அதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும். அது கோல்டாக இருக்கலாம், இல்லைனா லேண்டாக இருக்கலாம். ஏதோ ஒரு பெரிய தொகையை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. அது ஒரு செலவாக இருக்கும். அது சுப விரயமாக இருக்கும். ஏதாவது நம்ம செய்யக்கூடிய செலவுகள் விரயம் தான். ஆனால் அது சுப விரயம் அப்படின்னா இந்த மாதிரி தான். ஏதாவது ஒரு லேண்டு வாங்குறது, ஜுவல்ஸ் வாங்குறது, இந்த மாதிரியான செலவுகள் இருக்கும். சுப விரயமாக இருக்கும். அது நன்மையை தரும். உங்கள் பிள்ளைகளுக்கு ஏதாவது நீங்கள் இப்போ வாங்கி கொடுப்பீங்க. உங்கள் பிள்ளைகளுடைய சந்தோஷத்தை பார்த்து நீங்கள் பூரிப்படையக்கூடிய ஒரு நேரம். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கக்கூடிய நேரம். பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய நேரம். நல்ல நாள்.